இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பன்னர்கேட்டா ஜூ. ஸோ ஃபேமிலியோட வந்திருக்கோம், ஒரு 3 ஃபேமிலிஸ் இங்கே வந்திருக்கோம். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் எவ்வளோ க்ரௌடாக இருக்குது அப்படின்றது தெரியல. பார்த்துட்டு அங்கேருந்து நான் உங்களுக்கான ஒரு என்னால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷனை போடுறேன். அப்படியே வாங்க போகலாம், வாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ண போகிறீங்களா? ஆமா, எங்க ரிலேட்டிவ்ஸ்ல இருக்காங்க. ஓகே, வெரி வெரி குட். பப்ளு தூக்குனியா? பப்ளு அனிமல்லாம் தெரியுமா உனக்கு? ஸோ பன்னர்கேட்டா நேஷ்னல் பார்க் போனீங்கன்னா அங்கே 3 ஐட்டம் தவறாமல் பண்ணுங்கள். ஒன்று வந்துட்டு உங்களோட ஜூ, அப்புறம் சஃபாரி, அப்புறம் பட்டர்ஃப்ளை பார்க். இந்த 3ல் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறது வந்துட்டு இந்த ஜூ சஃபாரி தான். ஸோ இங்கே அவங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் குவான்டிட்டி இருக்கீங்களோ நீங்கள் பஸ் மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை ஜீப் மாதிரி எடுத்துக்கலாம், ப்ரைவேட் கார் மாதிரி இங்கே உள்ளே போய் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆளுங்க எல்லோரும் ஒன்று ஒன்றா வராங்க. கமான், ஹைஃபை. ஓ, நான் பன்னர்கேட்டா வந்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? ஃபர்ஸ்ட் டைமா? ஆமாம். ஹோப் யூ வில் என்ஜாய். பார்க்கலாம், இருக்குமா தெரில, நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பெருசாக இருக்குமான்னு தெரில, பட் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஏசி கவுண்டரு, நான் ஏசிக்கு வந்து இந்த லெஃப்ட் சைடில் உள்ளது. ஸோ நம்ம நான் ஏசி தான் எடுத்திருந்தோம். நம்ம டிரைவர் அங்கே போட்டது ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்துட்டு கத்தக்கூடாது அப்படின்றது தான். ஸோ கத்தாமல் போனால் தான் வந்துட்டு அனிமல்ஸ்க்கு எந்த தொந்தரவு இருக்காது அப்படின்றது தான் மெயின் மேட்ரு. வெரி ஃபர்ஸ்ட் நமக்கு அவங்க காமிச்சது வந்துட்டு இந்த சாம்பார் டீர் தான். ரொம்ப கூட்டமாக ஒரு இடத்துல. ஆக்சுவலாக இந்த அனிமல்ஸ்லாம் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு இடம் பவுண்ட்ரி பண்ணி நடுவில் வந்து கேஜ் மாதிரி போட்டு டோர் வச்சு அப்படி தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தட் டைகரோ இல்லை லயனோ வந்து இங்கே வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக. அதுக்கப்புறம் நமக்கு அவங்க காமிச்சது எலிஃபண்ட். ஒரு இடத்துல ஃபுல்லாக எலிஃபண்ட்டுக்கு தேவையான எல்லாமே, அதோட ருட்டீன் ஃபுட்டு, அப்புறம் தண்ணி, அதுக்கு தேவையான வாட்டர் அங்கேயே, அது ஸ்விம் பண்ணுற மாதிரி. ஸோ எல்லா இதுவுமே வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ரிசோர்ஸுமே அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த கரடி தான். ஸோ பியர் வந்துட்டு பொதுவாக நான் ரொம்ப வேறு இடத்துல பார்த்தது கிடையாது, இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். நல்லா இருந்தது அது பார்க்குற மாதிரி. அது ஒரு மாதிரி வேறு லெவலில் விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்க, அடிச்சுலாம் துரத்த விட்டுட்டு இருந்துச்சு. நாங்கள் போனப்போ இன்னொன்னோட நல்லா ஜாலியாக இருந்தது பார்க்குறதுக்கு. குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க பார்த்து. அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போகிறப்ப அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கேட் வச்சுருக்காங்க, கேஜ் பண்ணி. ஸோ அந்த கேட்டை க்ராஸ் பண்ணோன்னா அடுத்த அனிமல். ஸோ அடுத்து வந்து இங்கே வந்து லைன் இருந்தது. இது எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீடமாக நல்லா ஜாலியாக விளையாட விட்டுருந்துருக்காங்க. சில இடத்துல வந்துட்டு கேஜ் போட்டு கேஜுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ மேபி தேர் ஆர் சம் ரீசன், பட் என்னன்றது அவ்வளோ தெளிவாக தெரியல. அடுத்து வந்து சிங்கம். இங்கே வந்துட்டு மேல் லைன், ஃபீமேல் லைன் ரெண்டுமே வந்து ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டைகர், பெங்கால் டைகர், அப்புறம் நார்மல் டைகர், இது எல்லாமே அங்கே இருந்தது. பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பக்கத்தில் பார்க்குறது ரொம்ப பெருசாக இருந்தது. ஆக்சுவலாக மேபி இதெல்லாம் கொஞ்சம் வீரியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கேஜுக்குள்ளே தான் வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க. பட் ஃப்ரீயாக வந்து அது பாட்டு ஜாலியாக தான் இருந்தது. அப்புறம் இது முடிச்சதுக்கப்புறம் இங்கேருந்து இறங்கி நம்ம திரும்ப சேம் அதே என்ட்ரன்ஸுக்கு வந்துடுவோம். சஃபாரி முடிச்சுட்டு நம்ம திரும்ப வந்து இந்த இடத்துக்கு தான் வந்து சேருவோம். கொஞ்சம் வாக்கின் பண்ணி வந்தோன்னா இங்கேருந்து திரும்ப ஜூ என்ட்ரி இந்த ரைட் சைடில் ஸ்டார்ட் ஆகும். ஜூக்குள்ளே போனால் நம்ம நடந்து போய்க்கலாம், இல்லை பேட்டரி ஆப்ரேட் வெஹிக்கிளும் எடுத்துக்கலாம். நாங்கள் பேட்டரி ஆப்ரேட் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டோம், ஏன்னா வந்து நடந்து போகிறது குழந்தைங்களை வச்சுட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டு, அதனால். ஸோ நம்ம இப்போ வந்து பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் எடுத்து போயிட்டுருக்கோம் ஜூக்குள்ளே. இதுவே நம்ம நடந்து போகலாம், பட் நடந்து போனால் இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இங்கெல்லாம் வரவே முடியாது. ஸோ அதனால நாங்கள் வண்டியில் போய்ட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஒவ்வொரு இடத்துலையும் இருக்க அனிமல்ஸை வந்துட்டு இந்த பேட்டரி ஆப்ரேட் வெஹிக்கிள் வந்து அங்கங்கே பார்க் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அது மாதிரி டைம் கொடுப்பாங்க. நம்ம அதில் போய் ஜஸ்ட் பார்த்துட்டு வந்துக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு போட்டிங், பெடல் போட்டிங் இருக்குது. வேணும்னா நம்ம ஆப்ஷன் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பட் இது பண்ணோன்னா நம்ம வண்டியிலேருந்து இறங்கிடணும். ஸோ இந்த ஹாப்பியாக எல்லோரும் ஏன் இருக்காங்கன்னா இந்த வண்டியில் வரனால தான். நடந்து வந்தோன்னா அவ்வளோதான், எல்லோரும் அழுதுகிட்டே போக வேண்டியதுதான். ஆல்மோஸ்ட் நம்ம ஜூவில் வந்துட்டு எல்லா அனிமல்ஸுமே கவர் ஆகிடும். குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தோன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஓவராலாகவே. அப்புறம் நடந்து வந்தோன்னா கொஞ்சம் நிறையா பார்க்கலாம். வண்டியில் வரப்போ கொஞ்சம் வேகமாக பார்த்துட்டு ஓடி வர மாதிரி இருக்கும். இதுதான் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸு. நம்ம ரிட்டன் வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நல்லா வேலை வண்டி எடுத்தோம். நடந்து வந்தோம்னா இவங்க இதை வச்சு ஒரு வழி பண்ணியிருப்பாங்க. இதுக்கே நம்மளால் முடியலை. ஸோ இது மைசூர் ஜூவை கம்பேர் பண்ணால் அந்தளவுக்கு இல்லை, பட் ஸ்டில் நியரஸ்ட் பெங்களூராக பார்க்கணுன்னா பன்னர்கேட்டா இஸ் அ குட் ஆப்ஷன். நீங்கள் ஜூ, சஃபாரி, தென் இந்த ஜூவோட பேட்டரி ஆப்ரேட் வெஹிக்கிள் எடுத்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். எவ்வளோ ஏர்லியாக வரீங்களோ அவ்வளோ வந்து பெஸ்ட்டு. வேகமாக க்ரௌட் இல்லாமல் முடிச்சுட்டு போயிடலாம்.
அடுத்த வீடியோவில் அவங்கள பார்க்குறோம். பாய் பாய்.